எவனாச்சும் கோயிலுக்கு போயிட்டு பேசானாவானா? நான் அவன். என்ன கதை சொல்கிறேன் கேளுங்க. நம்ம காரை மாடிஃபை பண்ண போகிறதுனால கோயிலுக்கு போகலான்னு எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. அப்பன்னு பார்த்து நம்ம பெங்களூர் ஃப்ரெண்டு நம்மளை மெசேஜ் பண்ணியிருந்தான். இதேமாரி கோயிலுக்கு வரேன்டா, நீனு வரியான்ட்டு. நானும் சரி ஓகேடா, என்ன கோயிலுன்னு கேட்டதுக்கு திருவண்ணாமலை வரேன், நீனு வாடான்ட்டான். சரி ஓகேன்னு நானும் கிளம்பிட்டேன். நம்ம ஏரியாவிலேருந்து கிளாம்பாக்கம் போய் கிளாம்பாக்கத்துலேருந்து திருவண்ணாமலை பஸ் ஏறி அதான்ட்டேன். கரெக்டாக ஒரு 4 மணி நேரத்தில் திருவண்ணாமலையில் போயிட்டு பஸ் இருந்துச்சு. நானும் இறங்கிட்டு நம்ம பெங்களூர் மாமாவுக்கு கால் பண்ணோன்னே நம்ம மாமா வந்து பெரிய கோபுரத்தில் நிற்கிறேன், அங்கே வந்துடுறான்னா. நானும் அங்கே போயிட்டேன். அங்கே போயிட்டு மாமாவை பார்த்துட்டு மாமாவோட கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் கிரிவலத்தை ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே மாமா ஃப்ரெண்ட்ஸை பேசிட்டு ஒரு 3 மணி நேரத்தில் கிரிவலத்தை முடிச்சிட்டோம். ஒரு கரெக்டாக ஒரு 3:30க்கு ஆரம்பித்து 7 மணிக்கு முடிச்சிட்டோம். இது நல்ல விஷயம் தானே நீ சொல்லுவீங்க. அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. கிரிவலம் மொத்தம் 14 கிலோமீட்டர். மாமா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிட்டு நடந்ததை எனக்கு அவள் கால் வலி தரல. முதல் நாள் தான் ஜிம்மில் வந்து லெக் ஒர்க் அவுட் போட்டிருந்தேன். நாங்களும் சரி தரிசனத்துக்காக கோவிலுக்குள்ளார போயிட்டோம். அப்பன்னு பார்த்து பூஜை டைம் போல் 8 மணிக்கு பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 8லேருந்து 9 மணி வரைக்கும் உள்ளார வந்து யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க போல். நாங்கள் மாட்டிக்கிட்டோம் நடுவில். என்னால் லிட்டரலி நிற்க கூட முடியல. அப்படி இப்படின்னு நிற்க முடியாமல் நின்று சாமியை பார்த்துட்டு வெளில வந்துட்டோம். அப்படியே மாமா பஸ் ஏறிட்டான். நானும் அப்படியே பஸ் ஏறி சென்னைக்கு வந்துட்டேன். வந்து மட்டையானவன் தான். ஒரு நாள் கழிச்சு தான் எழுந்திரிச்சேனே. சாப்பிட கூட எழுந்திரிக்கல. சரியான கால் வலி. ரைஸ் அப்புறம் நாளைக்கு பார்ப்போம். ரொம்ப டயர்டாக இருக்கேன்.